الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العلي العظيم. அல்லாஹினுடைய உதவியினால் வாராந்தம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர காலத்தோடு வந்து அமர்ந்து நல்ல விடயங்களை கேட்டு வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்திருக்கக்கூடிய சகோதரர் அனைவர்களுக்கும் முதலாவதாக இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை எத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்கள் அனைவருக்கும் தெரியும், நாங்கள் எங்களுடைய சொந்த நாட்டை விட்டு தூரமாக கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில் விமானத்தில் 8 மணித்தியாலங்கள் தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு நீண்ட தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு நடைபெறுகின்ற சில விடயங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய நிலைமை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் என்கிறது நம் அனைவருக்கும் தெரிந்த எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்தோஷமாக அந்த நாளை கழித்து விட்டதற்கு பின்னால் உல்சான் என்று சொல்லக்கூடிய அந்த சிட்டியிலே இரவு தூங்கியவர் அடுத்த நாள் காலையில் கம்பெனிக்கு வரவில்லை. அவர் யோசனை தன்னுடன் வேலை செய்யக்கூடிய அந்த மனிதரோடும் வேலை செய்யக்கூடிய அந்த மனிதர் நினைத்தார் இவர் லீவ் எடுத்திருப்பார் என்று. ஈவினிங் டைம் ஆகியும் அவருடைய எந்த விதமான ஒரு கோலும் வராததினால் திரும்ப ரூமை போய் தட்டி பார்க்கின்ற நேரத்திலே ரூம் திறக்கப்படாததன் காரணமாக ரூமுடைய கதவை உடைத்து பார்த்த நேரத்திலே அவர் மரணம் அடைந்திருந்தார். அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, ஒரு முஸ்லீமான ஒரு சகோதரர். கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டிலிருந்து கொரியாவிலே அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அவருடைய எல்லா விதமான பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டுக்கு இருக்கக்கூடிய 2 பள்ளிவாசல் இருக்கிறது. ஒன்று இன்ச்சோனில் இருக்கக்கூடிய கஜ்வாதோங்கில் இருக்கக்கூடிய இந்த உமர் அல் ஃபாரூக், அடுத்ததாக கிமையில் இருக்கக்கூடிய அவருக்கு கிமை பக்கம் மிக அருகாமையில் இருக்கிறது. அங்கு மஸ்ஜிது தக்குவா என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் சகோதரர்களும் எங்களுடைய இலங்கை சகோதரர்களும் சேர்ந்து எடுத்த ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த 2 பள்ளிவாசலோடும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே போன்று இங்கு இலகுவாக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. அதுதான், ஒரு மனிதன் இங்கு வந்துவிட்டால் வெறுமனே 40,000 ரூபாய், 20 மான் என்று சொல்வது வெறுமனே 40,000 ரூபாய். அந்த ரூபாவை கட்டி ஜனாசா ஃபண்டிலே ஒரு மெம்பராக ஆகிவிட்டால் அவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல் செலவழிக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. அங்கு அடக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி. ஆனால் வெறுமனே 40,000 ரூபாவில் எங்களுடைய மன்னரை வாழ்வுக்கு எந்த ஒரு மனிதனுடைய தேவையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய ஜனாசாவுக்காக வேண்டி நான் தயார்படுத்தியிருக்க வேண்டிய ஒரு நோக்கம், ஒரு தேவை எனக்கு இருக்கிறது. என்னை பற்றிய சிந்தனை எனக்கே இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு அது அவசியம் கிடையாது. என்னை பற்றிய ஒரு சிந்தனை எனக்கு இருக்க வேண்டும். எனவே வெறுமனே கொரியாவுக்கு வந்துவிட்டால் அவர் எவ்வளவு காலம் இருக்க போறாரோ, 20 வருஷமோ 30 வருஷமோ இருக்கும் வரைக்கும் அவர் செலவழிப்பது வெறுமனே 40,000 ரூபாய். எனவே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்று விட்டால் அவரை வெகு சீக்கிரமாக இங்கு அடக்கம் செய்து விடலாம் அல்லது நாட்டுக்கு அனுப்பிவிடலாம். இல்லாவிட்டால் இந்த சகோதரனை போன்று 5 நாட்களாக ஐஸ் ஃப்ரிட்ஜில் இன்றுதான் சோலுக்கு வருகிறது, நாளை கஃனிடப்படும், குளிப்பாட்டப்படும், வருகின்ற புதன்கிழமை தான் ஜனாதா அனுப்பப்படும். கிட்டத்தட்ட 10 நாட்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எப்பொழுதும் சல்லி பணம் என்பது கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யோசிக்க வேண்டும். இதே மனிதராக நான் இருந்திருந்தால், நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றிரவு நான் தூங்கி இருந்து என்னுடைய ஜனாதா இப்படி ஆகியிருந்தால் என்னுடைய நிலப்பாடு என்ன? நான் தற்பொழுது வந்து 6 மாதங்கள், 1 வருடம், 10 வருடம், 5 வருடம் இந்த ஜனாதா நடைபெற்றதற்கு பின்னால் 2 நாட்களுக்கு பின்னால் ஒருவர் கோல் எடுத்து பேசுகிறார், ஜனாதா ஃபண்ட் ஒன்று இருக்கிறதாம், எப்படி கட்ட வேண்டும், அதற்கு என்ன ரூல்ஸ். நான் கேட்டேன், உங்களுடைய பேர் என்ன? பேர் சஃப்ராஸ்.
எங்க ஏரியா உல்சான் வந்து எவ்வளவு காலம்? 1 வருடம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு ஜனாசா ஏற்படுகின்ற பொழுது பயம் வருகிறது. அதற்கு முன்னால் எந்த விதமான கணக்கும் கிடையாது, அல்லது பள்ளிவாசலோடு எந்த தொடர்பும் கிடையாது. தன்னோட தந்தை வர்ணிக்க வேண்டும் அல்லது தாய் வர்ணிக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி. இதர உள்ள காலங்களில் பள்ளிவாசலை பற்றி ஒரு எண்ணமும் கிடையாது. நான் குறைந்தபட்சம் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனக்கு கிடைக்கின்ற நேரம் எல்லாம், எனக்கு எப்போது ஓஃப் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் பள்ளிவாசலோடு நான் தொடர்பை பேண வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. வேலை வேலை என்று இருக்கிறது, ஓகே, பிரச்சனை கிடையாது வேலையாக இருந்தாலும். ஆனால் எப்பொழுதும் வேலை கிடையாது. சில நேரம் மாதத்தில் ஒரு முறையாவது ஓஃப் கிடைக்கும், அல்லது வருடத்தில் 2 லீவுகள் இருக்கிறது. அந்த 2 லீவுகளில் ஒரு நேரத்திலாவது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சிலர் அவர்களுடைய விமான டிக்கெட்டை புக் செய்ததற்கு பின்னால் தூரத்திலிருந்து வருவது கஷ்டம் என்பதனால் இலகுவாக இருக்கக்கூடிய 40 நிமிடம் அல்லது அரை மணித்தியாலம் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற பள்ளிவாசலை நாடுகிறார்கள். இவ்வாறு இருக்க முடியாது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. தேவைக்கு மட்டும் பாவிக்கிற இடம் கிடையாது பள்ளிவாசல். இது அல்லாஹ்வுடைய வீடு, இது அல்லாஹ்வுடைய வீடு. நானும் இந்த பள்ளிவாசலோடு இறக்கப்பட கடமைப்பட்டிருக்கிறேன். அசுத்தம் செய்ய முடியாது, கண்ணியப்படுத்த வேண்டும். பள்ளிவாசலுடைய தேவை என்று வரும்பொழுது அதுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த எண்ணம் எல்லாம் எனக்கு இருக்க வேண்டும். பிற மதத்தவர்கள் இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி ஆசைப்படுகிறார்கள், உதவி செய்கிறார்கள். கலிமாவை சொன்ன அல்லாஹ் சதக்காவுக்கு பல மடங்கு எனது நன்மைகளை காத்துக் கொண்டிருக்கின்ற, என்னுடைய கெட்ட மரணம் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த தான தர்மம் செய்வதில் என்னுடைய கை மிகவும் பின்னுக்காக இறுக கட்டப்பட்டிருக்கிறது. இது நல்லமில்லை கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் எடுக்குகிறேன். மாதாந்தம் வெறுமனே 4000 ரூபாய் எனக்கு செலுத்த முடியாவிட்டால், வெறுமனே 4000 ரூபாய், 2 மான் என்று சொல்வது 4000 ரூபாய், என்னுடைய சம்பளம் 4 லட்சம் 5 லட்சம் 4.5 லட்சம். இதெல்லாம் ஒரு கவலையான விடயம் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. பள்ளிவாசல் என்பது அது செழிப்பாக இருக்க வேண்டும். நான் எங்கிருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு விடயம் என்று வருகின்ற நேரத்தில் எனக்கு ஆசை பிறக்க வேண்டும், இந்த பள்ளிவாசலை நேசிக்க வேண்டும். வெறுமனே ஒரு தேவைக்காக வேண்டி மாத்திரம் ரூமில் இடமில்லை, அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து தூங்குவது, அல்லது ஏதாச்சும் ஒரு வருகின்ற அந்த ஆரம்ப நேரத்திலே பள்ளிவாசலில் தங்கி 6 நாள் 5 நாள் என்று தங்கியதற்கு பின்னால் ஒரு மொட்டலில் ஒரு நாள் தங்குவதற்காக வேண்டி 4 மான் செலவழிக்க வேண்டும். ஒரு மொட்டலில் தங்குவதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 4 மான் செலவழிக்க வேண்டும். எனவே அந்த ஆரம்ப நேரத்தில் மாத்திரம் பள்ளிவாசலை மட்டும் நாடி, ஆரம்ப நேரத்தில் மட்டும் பள்ளிவாசலை நாடி செல்வதன் நோக்கம் இல்லை. எங்களுடைய அந்த ரிஃப்யூஜியுடைய விசா அதனுடைய சப்மிட் பண்ணதுக்கு பின்னால் ஒரு வேலையும் கிடைத்து விட்டால், நான் ஆரம்பத்தில் இருந்த இந்த பள்ளிவாசலுடைய நிலைமை மாறி நான் எப்பயாலும் இன்னொரு தேவை வர வேண்டும் இந்த பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால், இவ்வாறு இருப்பது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய எனக்கு இது நல்ல ஒரு பொருத்தமான காரியம் இல்லை கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. இந்த பள்ளிவாசலை பற்றிய சிந்தனை வெறுமனே இமாமுக்கோ அல்லது கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த 12-15 பேருக்கோ மாத்திரம் தலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒவ்வொரு முஸ்லீம் இலங்கை யாரெல்லாம் இந்த கொரியாவில் வாழ்கிறார்களோ அவர்களுடைய எண்ணத்தில் வர வேண்டும் இந்த பள்ளிவாசலை பற்றிய ஒரு எண்ணம், ஆசை. எனவே எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நான் இந்த கொரியாவிற்கு வந்து விட்டால் ஜனாதா ஃபண்டிற்கு செலவழிப்பது வெறுமனே 40,000 ரூபாய். ஆனால் அது ஜனாதா என்னுடைய ஜனாதாவா ஆகிவிட்டால் 20 லட்சம் அல்ஹம்துலில்லாஹ் நான் என்னுடைய ஜனாதாவுக்காக வேண்டி நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அதே போல் இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி நான் கொடுக்கின்ற சந்தா மாதாந்தம் வெறுமனே 4,000 ரூபாய். நான் எடுக்குகின்ற 4 லட்சம் 5 லட்சம் சம்பளத்தில் இருந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு தொகை. அது போக மேல் மிச்சமாக ஹிதமத்துடைய குரூப்பில் சேர்க்கப்பட்டால் 3 மான் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு கிழமையுடைய செலவு ஒரு மனிதனுக்கு அந்த ஹிதமத் குரூப்பினூடாக 3 மான் என்று வைத்துக் கொண்டாலும் மீதமுள்ள 3 சாப்பாடுகளை நான் அந்த 3 மானின் மூலமாக நான் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அதனை ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. சாப்பாட்டிற்காக வேண்டி செலவழிக்கிற அந்த செலவை ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. ஒரு சாப்பாட்டுடைய ஒரு கிழமைக்கு நான் செலவழித்தால் மீதமுள்ள அந்த 3 கிழமையிலும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது. எனவே அதனை கணக்கெடுக்க முடியாது. இவ்வளவுதான் நான் செலவழிக்கின்ற செலவு கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. வருடத்திற்கு ஒரு முறை நான் எடுக்கின்ற சம்பளத்திலே ரமலானுக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற வெறுமனே வருடத்திற்கு ஒரு முறை 5 மான். ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய ஸ்ரீலங்கா வாழ் முஸ்லிம்களில் வெறுமனே 48 பேர் தான் இந்த சென்ற ரமலானுடைய காலத்திலே ரமலானுடைய ஃபண்டாக கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு இருந்தால் எதனை உணர்த்துகிறது?
நான் இஸ்லாத்தை விட்டும் இந்த பள்ளி வாசலை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இமாமாவது கமிட்டியாவது பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி இருப்பது என்பது அழகான ஒரு விடயம் அல்ல. நான் எங்கு போனாலும், நான் எங்கு சென்றாலும் இந்த பள்ளிவாசலை பற்றிய ஒரு எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் வந்த ஆரம்ப நேரத்திலே இந்த பள்ளிவாசலைத்தான் நாடுகிறார்கள். எனவே அந்த அந்த நோக்கம், அந்த நாட்டம், அந்த ஆசை எப்பொழுதும் என்னில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மீதானவர்களே, அப்பொழுதுதான் ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை என்னால் காண முடியும். நான் எந்த நல்ல விடயங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேனோ அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான். நான் ஒரு நல்ல ஒரு விடயத்திற்கு நான் அந்த விடயம் செழிப்பாக ஆகுவதற்கு நான் காரணமாக இருந்தால் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவான், சீராக்குவான், செழிப்பாக்குவான். அல்லாஹ் கேட்கிறான், யார் எனக்கு கடன் தருவது? மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன், யார் எனக்கு கடன் தருவது என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் கடன் கேட்பது கிடையாது. வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், அல்லாஹ் தேவையற்றவன், நாங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீ ஒரு விடயத்துக்கு நல்ல விடயத்துக்கு செலவழிக்கிறாயா, அது எனக்கு கடன் தருவதை போல, நீ பயப்படாதே. நான் என்னுடைய ஹசானா எல்லா மக்களுக்கு நான் பணக்காரனாக ஆக்கினாலும் என்னுடைய ஹசானாவிலிருந்து ஒரு சொட்டு குறைய மாட்டாது. எனவே நீ பயப்படாதே, தாராளமாக செலவழி. எனவே அந்த சகோதரர் ஜனாதா ஃபண்ட் கட்டி இல்லை, எனவே ஜனாதா ஃபண்டிலிருந்து அவருக்கு செலவழிக்க முடியாது. என்றாலும் மனிதாபிமான அடிப்படையில் 100 மான் கிட்டத்தட்ட செலவாகிறது. 650 மான் கிட்டத்தட்ட அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் சிங்கள சகோதரர்கள். இன்னும் மீதம் இருக்கின்ற 300 மானை சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது அவருடைய ஜனாதாவை நாட்டுக்கு அனுப்புவதற்கு. கிமையில் உள்ளவர்களும் அந்த தொகையை சேர்க்கிறார்கள். எனவே முஸ்லிம் என்ற அடிப்படையில், நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் என்னுடைய உதவிக்கரத்தை, என்னுடைய உதவியை நான் அவர்களுக்கு செலுத்துவது அது ஒரு மனிதாபிமான ஒரு செயற்பாடு. எனவே இது ஒரு நல்ல ஒரு பாடம் எங்களுக்கு. நாங்கள் ஏற்கனவே அடிக்கடி பல விடயங்களை சொல்லி வருகிறோம். அதிகமான விடயங்களை வாராந்தம் ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த விடயம் மாற்றம் எண்ணில் வராத வரை, மனதில் அந்த எண்ணம் வராத வரையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. இவ்வாறு தொடர்ந்து நிலைமை காணப்பட்டால் நிலைமை மிகவும் மோசமாகும். ஏன்? நாங்கள் ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் சொல்ல முடியாது நான் சுகதேகியாக இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு 10 வருட காலம் எனக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அந்த சகோதரர் நாங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினோம், தூங்குகின்ற நேரத்திலும் மரணம் வரும். அந்த சகோதரருக்கும் அப்படித்தான், தூங்குகின்ற சந்தர்ப்பத்திலே மரணம் வந்திருக்கிறது. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் ஹார்ட் வேலை. நாங்கள் அதுக்கான சாப்பாடு, உணவை, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுவது கிடையாது. எனவே இன்றைய காலகட்டத்தில் அதிகமான இளம் மரணங்கள் உண்டாகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஹார்ட் அட்டாக். எனவே இந்த விடயத்தை நான் கொஞ்சம் கருத்தில் கொண்டு புத்தியோடு செயல்படுவது காலத்தின் தேவையாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கரிசனை செலுத்திக் கொள்வோமாக. அடுத்ததாக நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அவர்களுக்கு யாரும் ஜனாதா தொழுகை தொழுவிக்கவில்லை. அனைவரும் கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக தொழுதார்கள். முதலாவதாக யார் நுழைந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெஸ்ட்டுக்கு ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள் நுழைந்து ஜனாதா தொழுதார்கள். அதற்கு பின்னால் பனு ஹாஷிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தில் உறவினர்கள் தொழுதார்கள். அதற்கு பின்னால் மக்கா வாசிகள் முஹாஜிர்கள் தொழுதார்கள். அதற்கு பின்னால் அன்சாரிகள் தொழுதார்கள். அதற்கு பின்னால் ஏனைய ஆண்கள் தொழுதார்கள். அதற்கு பின்னால் சின்ன பிள்ளைகள், பருவதை அடையாத 12, 11 வயது அப்படி இருக்கக்கூடிய சிறுவர்கள் தொழுதார்கள். அதற்கு பின்னால் பெண்கள் தொழுதார்கள். சஃபிலே நிற்கின்ற ஒழுங்குமுறையும் இதே மாதிரி தான். முதலாவதாக ஆண்கள், வயது வந்தவர்கள் நிற்க வேண்டும். சஃபிலே முதலாவதாக வயது வந்தவர்கள் நிற்க வேண்டும். அந்த வயது வந்தவர்கள் நிற்கின்ற நேரத்தில் ஒரு சிறு பிள்ளை முன்னுக்காகிவிட்டால் அந்த பிள்ளையை பின்னுக்கு அனுப்புவது கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளையுடைய மனது உடைந்துவிடும். எனவே நிற்க வேண்டும் பெரியவர்கள். எனவே நாங்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் பின்னுக்காக ஒதுங்கி நின்றுவிட்டு சிறியவர்கள் முன்னுக்காகுவது நல்லமில்லை. எனவே பெரியவர்கள் தான் முன்னுக்காக வேண்டும். அந்த முன்னுக்காக சந்தர்ப்பத்திலே சிறியவர்கள் நுழைந்து விட்டால் அவர்களை பின்னுக்கு அனுப்பக்கூடாது, அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிறுவர்கள் இருக்க வேண்டும். அந்த சிறியவர்களில் இடக்கட ஆண்களும் இருந்து கொள்ள வேண்டும். சிறுவர்கள் என்று மட்டும் விட்டு விட்டால் விளையாடுவார்கள். இதுதான் முறை. அதற்கு அடுத்தாப்புல தான் பெண்களுடைய சஃப் ஆரம்பமாகும். இதுதான் சஃபில் நிற்கின்ற ஒழுங்குமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையை குளிப்பாட்டுகின்ற நேரத்திலே
நபிசனுடைய ஆடையை யாரும் களையவில்லை. நபிசாஸ் அவர்கள் எப்படி குளிப்பாட்டப்பட்டார்கள்? அவர்கள் உடுத்திருந்த ஆடையோடு தான் குளிப்பாட்டப்பட்டார்கள். ஆனால் ஏனையவர்கள் மரணித்து விட்டால் குளிப்பாட்டுகின்ற நேரத்திலே அவர்களுடைய ஆடைகள் களையப்படும். அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்டு ஒரு வெள்ளை நிற ஒரு புடவை மூலமாக போர்த்தப்பட்டு தான் அவர்களுடைய செய்யப்படும், குளிப்பாட்டப்படும். நபிசாஸ் அவர்களை குளிப்பாட்டிய சஹாபாக்கள் யார்? தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய 2 மகன்கள், சாச்சாவுடைய 2 மகன்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ். ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ். அதே போன்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, உசாமத் இப்னு ஸைத், நபி அவர்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுத்தார்கள். அந்த ஸைத் ரலியல்லாஹு மகனாகிய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அடிமை இருந்தார். நபி அவர்கள் அந்த அடிமையை உரிமையிட்டார்கள். அவருடைய பெயர் ஷக்ரான். அவருடைய பெயர் ஷக்ரான் என்று சொல்லக்கூடிய உரிமையிடப்பட்ட சலசமருடைய உரிமையிடப்பட்ட அடிமை. இவர்கள் தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? குளிப்பாட்டினார்கள். அலிரதன் அவர்கள் கழுவினார்கள். அலிரதன் அவர்கள் என்ன செய்தார்கள்? நபி அவர்களை கழுவினார்கள். ஃபதுல், உசாமா ரலியல்லாஹு அவங்க 2 பேரும் தண்ணியை ஊற்றினார்கள். அப்பாஸ் அவர்கள் நபி அவர்களை என்ன செய்தார்கள்? திருப்பினார்கள். நபி அவர்களுக்கு கபர் வெட்டிய சஹாபி அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களுடைய கபரை தோண்டிய சஹாபி அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம், கபர் 2 வகைப்படும். அதில் ஒரு கபர் ஷக்னு சொல்லப்படும், அதாவது ஒரேடியாக ஒரே கூலி. இன்னொன்று இருக்கு லஹத். இப்படியாக தோண்டியதற்கு பின்னால் வலது சைட்டில் ஒரு குழி, சின்ன ஒரு குழி தோண்டப்பட்டு அதற்குள் ஜனாதா வைக்கப்பட்டு ஒரு கற்கள் கொஞ்சம் என்ன செய்யப்படும், சைட்டில் வைத்து மூடப்படும். இவ்வாறு கபர் 2 வகைப்படும். எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலும் ஷக் என்று சொல்லக்கூடிய ஒரே குழி தான் தோண்டப்படுகிறது. அரபு நாடுகளில் இந்த லஹத் என்று சொல்லக்கூடிய இப்படி தோண்டி உள்ளுக்குள் சிறு குழி தோண்ட வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஏன்னா ஹார்ட், எங்களுக்கு தெரியும், பாலைவனம் கடுமையான பூமி, அதில் அந்த பிரச்சனை கிடையாது, இடியாது. எனவே எங்கள் நாட்டில் அதிகமான பூமி வந்து சொஃப்டாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்யறது, ஒரே குழியாகத்தான் தோன்றுறது. கபரை வந்து ஒரு ஜான் அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக உயர்த்துவார்கள். ஏனென்றால் இது கபர் என்று அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி. அதே மாதிரி கபருக்கு மேலால் தண்ணீர் தெளிப்பது, கபருக்கு மேலால் தண்ணீர் தெளிப்பது அதுவும் ஒரு சுன்னத்தான காரியம். அது ஏனென்று சொன்னால் கபர் அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது அது என்ன செய்யும், ரஃப்பாகி ஒட்டி பிடித்துக் கொள்ளும், டக்குன்னு என்ன செய்யாது, சரிய மாட்டாது என்கிறதுக்காக வேண்டி. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் சென்ற கிழமை நாங்கள் விரிவாக பார்த்தோம். ஜனாசா என்கிறது அந்த குழி, வைக்கப்படுகின்ற அந்த குழி வெறுமனே 6 அடி ஆழம், 4 அடி அகலம். அதற்குள் ஏற்கனவே குழி என்கிறதுனால மூடப்பட்டால் இருட்டு, அதற்கு மேலாலும் பலகை போட்டு அதற்கு மேலால் கொளுத்தின் போட்டு என்ன செய்வார்கள், மூடுவார்கள். எனவே என்னுடைய கபருக்கு வெளிச்சம் வேண்டுமாக இருந்தால், என்னுடைய கபரிலே யாரையும் சப்போர்ட்டுக்காக வேண்டி யாரும் என்ன செய்வது கிடையாது, சப்போர்ட்டுக்காக யாரையும் சேர்த்து அடக்குவது கிடையாது. தட்டத்தனியாக அடக்கம் செய்யப்படும், தட்டத்தனியாகத்தான் அடக்கம் செய்யப்படும். தனிமையாக என்ன செய்ய வேண்டி வரும், பெரிய ஒரு பிரயாணத்தை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே எனக்கு கூட்டாளி வேண்டும் என்றிருந்தால், எனக்கு வெளிச்சம் வேண்டுமாக இருந்தால், நல் அமல்கள், தொழுகை, குர்ஆன் ஓதுவது, தான தர்மம், உறவினரோடு சேர்ந்து நடப்பது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தினால்தான் என்னுடைய கபருக்கு குர்ஆன் நண்பனாக வரும். நான் குர்ஆனை அழகான முறைக்கு ஓதியிருந்து நோன்புகளை அழகான முறைக்கு கண்ணியப்படுத்தி பிடித்திருந்தால் நண்பனாக வரும். எதுவரைக்கும் வரும், சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும் வரைக்கும் வரும் நோன்பும் குர்ஆனும். ஏனைய அமல்கள், தான தர்மம், ஜகாத், அதே மாதிரி உறவினரோடு சேர்ந்து நடந்தது, தொழுகை, இது போன்ற விடயங்களை அழகான முறைக்கு நான் பேணி தொழுதவனாக நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தால் கபரிலே வெளிச்சமாக வரும். என்னுடைய கபருக்கு அது கால் மாட்டில், வலது பக்கத்தில், தலை மாட்டில், இடது பக்கத்தில் என்று நான் செய்த நல்ல அமல்கள் வந்து நிற்கும். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்களும் இது போன்ற நல்ல அமல்களில் ஈடுபட கட்டாய நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்க வேண்டும். என்னுடைய மனதில்
நான் மரணித்து விட்டால் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம், ஆனால் இது போன்ற சட்டத்தனியான வாழ்க்கையை வாழப்போவது மிக நீண்ட நாட்கள். சிலர் வாழ்ந்திருப்பார்கள் 50 வருடம், ஆனால் மரண வாழ்க்கையை அனுபவித்தார்கள் 100 வருடத்துக்கும் 100 வருடத்துக்கும் மேலால். எனவே அலிகள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய மருமகன், தன்னுடைய ஈரக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்த அலிகள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அழுவார்கள். நைட்டிலே, இரவு நேரத்திலே வணக்கங்கள் செய்துவிட்டு அழுவார்கள். எப்படி அழுவார்கள்? யா அல்லாஹ், புஅது சஃபர், நான் செல்ல இருக்கின்ற பிரயாணம் மிக நீளமானது. அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் கபரில் எவ்வளவு காலம் சொல்ல முடியாது. அல்லாஹ் அதனை உலகம் என்றே பேர் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இதுக்கு பேர், இந்த உலகத்திற்கு பேர் ஆலமு துன்யா, துன்யாவுடைய உலகம். இதில் ஒரு நீண்ட வாழ்க்கை நாங்கள் வாழுகிறோம். 50 60 என்று நாங்கள் ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம். இதே மாதிரி கபருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஆலமுல் பர்ஸக். கபருடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? ஆலமுல் பர்ஸக். அது ஒரு உலகம். அதில் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்று சொல்ல முடியாது. அதற்கு பின்னால் மஹ்ஷர், கேள்வி பதில், சிராத்துடைய பாலம், கேள்வி கணக்கு, மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்க வேண்டி வரும் கேள்வி கணக்கு, ஆமால் நாமலுடைய பட்டோலை என்று ஒரு நீண்ட பெரியோர் பிரயாணம். என்ன சொல்கிறார்கள்? புஅது சஃபர், ஒரு நீண்ட பிரயாணம். ஆனால் அந்த பிரயாணத்திற்கு கில்லத்து ஸாத், என்னிடம் இருப்பது குறைந்த கட்டுச்சாதனம். ஒரு மனிதன் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அவனுக்கு தேவையான சாப்பாடு உணவுகளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அவன் இன்னல்களுக்கு ஆளாகுவான். எனவே அதே மாதிரி தான் இந்த நீண்ட பிரயாணத்திற்கு என்னிடம் நல்லமல்கள் இருக்க வேண்டும், கட்டுச்சாதனம் இருக்க வேண்டும். எனவே என்னிடம் இருப்பது ஒரு குறைந்த கட்டுச்சாதனம். அது மாத்திரமல்ல, வஹ்ஷத்து தரீக், பாதை வெறிச்சியானது, தனிமையானது. பாதை வெறுமையானது, வெறிச்சியானது. இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக கொடூரமான ஒரு செயல் தான், ஒரு விடயம்தான் ஒரு மனிதன் தனிமையில் மாட்டிக்கொள்வது. கதைப்பதற்கும் யாரும் இல்லை, அல்லது என்னுடைய பாஷையை பேசுவதற்கு யாரும் இல்லை. அறையிலே தனியாக இருக்கிறேன். சமையல் இதர காரியங்கள் அனைத்தும் தனியாக கம்பெனியில் வேலை செய்கிறேன். என்னுடன் கதைப்பதற்கு என்னுடைய பாஷை தெரிந்த யாரும் கிடையாது என்றிருந்தால் இவருக்கு கொஞ்ச நாட்களில் என்ன ஏற்படும்? ஒரு விதமான வெறிச்சி ஏற்படும். இந்த நிலைமை அதிகமாகினால், அவர் ஏற்கனவே மக்களோடு பழகிய ஒருவராக இருந்தால், அவர் நீண்ட நாட்கள் இப்படி இருந்தால் அவருடைய மனநிலை பாதிக்கப்படும். இப்படியான கொடூரமானதுதான் தனிமை என்பது. எனவே வஹ்ஷத்து தரீக், நான் போகின்ற பாதை வெறுமையானது, யாரும் எனக்கு உதவிக்கு இருக்க மாட்டார்கள், தனியாக நான் பிரயாணிக்க வேண்டும். குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்து போதும் ஒரு மனிதன் தன்னுடைய நிலைமையை சிந்திப்பதற்கு. நாங்கள் யாருக்கு சொத்து செல்வங்களை சேர்க்குகிறோம்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம்? இரவு பகலாக ஏன் வேலை செய்கிறோம்? என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் கஷ்டப்படுகிறேன். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படியாப்பட்ட நாள்? லா யஜிஸி வாலிதுன் அவ் வலதி, தந்தை மகனுக்கு உபகாரம் செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாதின் அவ் வாலிதிஹி ஷைஆ, பிள்ளை தகப்பனுக்கு உபகாரம் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, யவத்துல் முஜ்ரிம், இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவன் தவறிழைத்தவனாக, அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை பால்படுத்தியவனாக வாழ்ந்திருந்தால் அவன் எதிர்த்து ஆசைப்படுவான். லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. நான் இது ஹதீஸும் அல்ல, இது குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆன் பேசுகிறது. யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்தி ஜமீஆ ثم யுன்ஜி. தவறிழைத்தவன் ஆசைப்படுவான், நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவன் ஆசைப்படுவான், என்னுடைய இந்த நரகத்துடைய வேதனையை தப்பிப்பதற்காக வேண்டி முதலாவதாக என்னுடைய பிள்ளையை அந்த இடத்திற்கு பகரமாக வைத்துவிட்டு நான் தப்ப வேண்டும் என்று, அடுத்ததாக தன்னுடைய பெற்றோர்களை அந்த இடத்திற்கு வைத்துவிட்டு தான் தப்பிப்பதாக யோசிப்பான். அது மட்டுமல்ல, யார் எல்லாத்தையும் தன்னுடைய
நேசனாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த நேசர்களை அந்த இடத்தில் வைத்துவிட்டு நான் தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பான். அதற்கு ஒரு மேல்படியாக அல்லாஹ் சொல்கிறான், மன் ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் இருக்கின்ற அனைவர்களையும் அந்த இடத்தில் வைத்துவிட்டு நான் தப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். இப்படியான ஒரு நாள். அது மாத்திரமல்ல, யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் சொல்கிறான், எந்த மனிதர்களை நெருங்குகிறானோ இந்த உலகத்திலே, எனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் என்னுடைய மனைவி கிட்ட தான் நான் என்ன செய்வேன், பெஸ்ட்டுக்கு ஷேர் செய்வேன். அல்லது வாப்பா இருந்தா வாப்பா கிட்ட, அல்லது உம்மா இருந்தா உம்மா கிட்ட, சில நேரம் பெற்றோர்கிட்ட. இப்படி ஒருத்தர் நிலைமை இருக்குது. ஆனா நாளைக்கு மறுமை நாளில் இவர்களை பற்றி சிந்திப்பதற்கு எந்த சிந்தனையும் இருக்காது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. இது முக்கியமான ஆயத். அந்த நாளையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் தான் யோசிப்பான். அடுத்தவர்களை யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு எந்த விதமான தேவையும் அல்லாஹ் அந்த தேவையே வராது. அந்த எண்ணமே அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். அப்படியாப்பட்ட பயங்கரமான நாள். எனவே இப்படிப்பட்ட இந்த வெறிச்சியான நாளிலே நான் பிரயாணிக்கிற நேரத்திலே, கட்டம் கட்டமாக போகிற நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்திலே நான் பக்குவமாக வாழ்ந்திருந்தால், இந்த உலகத்திலே நான் பக்குவமாக அழகான முறையில் வாழ்ந்திருந்தால் எல்லா இடங்களிலும் தொழுகை வரும், நோன்பு வரும். சிராத் பாலம் என்பது அது ஒரு பயங்கரமான பாலம், நரகத்திற்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலம். இதில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த, நல்ல முறையில் வாழ்ந்த அடிப்படையில் அந்த பாலத்தை கடப்பார்கள். சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள், சிலர் ஓடி கடப்பார்கள், சிலர் நடந்து கடப்பார்கள், சிலர் தவண்டு நடப்பார்கள் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப. நான் ஒரு அமலும் செய்யாமல், பள்ளிவாசல் என்கிற இந்த நினைப்போடு இல்லாமல், பள்ளிவாசலை பற்றிய எண்ணம் ஒன்றும் இல்லாமல், இஸ்லாமிய அந்த மாஹோல், அந்த சூழலை விட்டு நான் ஒதுங்கி வாழ்ந்தால், நான் மரணித்தால் என்னோடு பிரயாணிப்பது யார்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து கூத்தடித்த நண்பர்கள் வருவார்களா? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நான் சேர்ந்து கூத்தடித்த நண்பர்கள் வருவார்களா? வரமாட்டார்கள். நாளை மறுமை நாளில் நண்பனை பற்றி யோசிப்பான். யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. அந்த நாளை மறுமை நாளில் சில மக்கள் என்ன செய்வார்கள், நண்பர்கள் என்று நண்பர்களுக்காக வேண்டியே குருட்டுத்தனமாக பாடு இருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன செய்வான், தனது கையை கடிப்பான். தனது கையை, அல்ல குர்ஆன் பேசுகிறது, தனது 2 கையை என்ன செய்வான், கடிப்பான். என்ன தெரியுமா சொல்லுவான், யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. பள்ளிக்கே போகாத இந்த, எனக்கு நான் பள்ளிக்கு போகணும் என்று இருந்த என்னை பள்ளியுடைய சிந்தனையை விட்டு தூரமாக்கிய இந்த நண்பனை நான் கூட்டாளியாக பிடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே. பள்ளிக்கு போய்த்து வந்தார்களே, பள்ளிக்கு உதவி செய்தார்களே, இப்படிப்பட்ட நபர்களோடு நான் கூட்டாளித்தனம் வைத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. லகது அதல்லனி அனி திக்ர். இந்த நண்பன் என்னை பள்ளிவாசலுடைய ஞாபகம் வருவதை விட்டும் தொழுவதை விட்டும் என்னை பாழாக்கினான், வழிகெடுத்தான். வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா. இவைகள் அனைத்தும் ஷைத்தானுடைய செயற்பாடுகள். எனவே இந்த மாதிரியான நிலப்பாட்டில் வாழ்ந்த அந்த மனிதன் நாளை மறுமை நாளில் கை செய்தப்பட்டு தனது கையை கடிப்பான். என்ன தெரியுமா சொல்லுவான், யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி. நான் என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு, இந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நான் முட்கூட்டி நல்லமல்கள் செய்து வைத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த நேரத்தில் இவன் கை செய்யப்படுவது எனக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. ஏற்கனவே இந்த உலகத்திலே வாழும் பொழுது உன்னுடைய காதுக்கு எட்டிய நேரத்திலே நீ இந்த விடயத்தை ஆழமாக யோசனை பண்ணி உன்னுடைய நிலைமையை நீ சீராக்கி இருந்தால் தான் சந்தர்ப்பம். இந்த உலக வாழ்க்கையை தான் சந்தர்ப்பம். நான் உனக்கு பல சந்தர்ப்பங்களை தந்தேன், நீ அதனை பாழாக்கினாய். எனவே இப்போது கை செய்யப்பட்ட எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த பள்ளி வாசலை வெறுமனே தன்னுடைய ஒரு தாயோ தந்தையோ மரணிக்கிற சந்தர்ப்பத்திலோ அல்லது ஒரு சகோதரன் மரணிக்கிற நேரத்திலோ மட்டும் இந்த பள்ளி வாசலை நாடி வருவது என்பது புத்திசாலித்தனம் கிடையாது. எப்பொழுதும் இந்த பள்ளி வாசல் எனக்கு உறுதுணையாக, இதுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த பள்ளி வாசலை சொர்க்கம் போவதற்குரிய ஒரு காரணமாக கூட வைத்திருக்கலாம். ஏன், கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளி வாசல், எங்களுடைய இலங்கை முஸ்லிம்கள்
வழிநடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசல். எனவே இதனுடைய விடயத்தில் நான் ஒரு ஒழுங்குமுறைப்படி கவனம் செலுத்தினால் இந்த ஒரு விடயம் போதும் என்று சில நேரம் நான் சொர்க்கம் போவதற்கு. எனவே இப்படி நான் நினைக்க வேண்டும். கணித்துக்குரிய மேலானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல நான் கொரியாவுக்கு வந்து விட்டால் நான் ஏற்கனவே சொன்ன விடயத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். கொரியாவுக்கு வந்து விட்டால் 10 வருடம் இருந்தாலும் சரி, 30 வருடம் இருந்தாலும் சரி, நான் செலவழிக்க போவது வெறுமனே 40,000 ரூபாய் ஜனாதா ஃபண்டுக்கு. வெறுமனே 40,000 ரூபாய். அதே போன்று மாதாந்தம் நான் கொடுக்கின்ற சந்தா வெறுமனே 4,000 ரூபாய். நான் சம்பாதிக்குகிறேன் 4 லட்சம் 5 லட்சம். நான் மாதாந்தம் இந்த பள்ளிவாசலுக்காக சந்தாவாக கொடுப்பது வெறுமனே 4,000 ரூபாய். அதே போன்று இன்னொரு செலவு இருக்கிறது, சாப்பாட்டுக்காக செலவழிப்பது. அது ஒரு 3 மான் ஒரு மனிதனுக்கு செலவாக வந்தாலும் இதர 3 கிழமையும் சாப்பிடுவதன் காரணமாக இதனை ஒரு நாள் செலவழிக்கின்ற ஒரு செலவாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனை ஒரு கணக்காகவே பார்க்க முடியாது. இவ்வளவுதான் நான் செலவழிக்கின்ற செலவு இந்த பள்ளிவாசலுக்கு. அடுத்த கட்டமாக வருடத்திற்கு ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் ஒரு 5 மான். சந்தோஷம் என்னவென்றால் எங்களுடைய சகோதரர் நானா அவர்கள் இந்த வருடத்தில் ரமலானுக்காக வேண்டிய 5 மானை தந்தார்கள். ஏன் எங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர் ஒரு பிற மதத்தவர். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் எங்களுக்கு ஒரு படிப்பினை வருவதற்காக வேண்டி சொல்கிறேன். அவர் எதற்காக வேண்டி தந்தார்? புண்ணியம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எங்களுடைய எத்தனைய சகோதரர்கள் திருமணம் முடிக்காத எத்தனைய சகோதரர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள், அல்லது 250 மான் 300 மான் சம்பளம் எடுக்கக்கூடிய எத்தனைய சகோதரர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மனம் வரவில்லை இந்த பள்ளிவாசலுக்கு கொடுப்பதற்கு. வெறுமனே கொடுத்தது 48 பேர் இலங்கை வாழ் முஸ்லிம்களில். ஏன் ஒரு மனிதனுக்கு இஃப்தார் செய்வதற்கு 20 பேர் இஃப்தார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோம்பு பிடித்த ஒருவர் தனக்காக வேண்டி துவா செய்தால், யார் அந்த இஃப்தாரை ஏற்பாடு செய்வதற்கு நீ அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர் துவா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். அவருக்கு என்ன கூலி கிடைக்கிறதோ அதே கூலி அவருக்கும் கிடைக்கிறது. இந்த எண்ணம் எல்லாம் இல்லாததன் காரணமாக பணம் 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 என்று ஓடி திரிவதனால் அல்லாஹ் அந்த பண எண்ணத்தோடைய அவருடைய ரூஹை கைப்பற்றுகிறான். இவ்வாறு வாழ்வது எனக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு விடயம் அல்ல. பள்ளிவாசல் எப்பொழுது இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இறங்குகின்ற இடம். இன்ன அவ்வல பைத்தின் முதிஅ லின்னாஸி அல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே முதலாக அமைக்கப்பட்ட ஆலயம் காபத்துல்லாஹ். அது என்ன செய்கிறது? உலக மக்களுக்கு வழிகாட்டுகிறது. முழு உலக மக்களுக்குமான வழிகாட்டல். அவர்களுடைய நிலைமைகளை சீராக்குவதற்கான ஒரு இடம். எந்த மனிதன் உண்மையான ஹஜ்ஜை செய்கிறானோ அவன் எவ்வாறு திரும்புகிறான்? அன்று பிறந்த பாலகன் போல பாவங்கள் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனாக திரும்புகிறான். எனவே அதே போன்று அந்த பள்ளிவாசல் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது இந்த பேசுகின்ற ஒருவருடைய வாயின் மூலமாக ஒரு வார்த்தை போதும் நான் திருந்துவதற்கு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பள்ளிவாசலை வெறுமனே ஒரு தேவைக்கான இடமாக மாத்திரம் பாதிக்காமல் இதனை என்னுடைய ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டு இந்த பள்ளிவாசலை விரிவுபடுத்துவது, இதனை அழகாக்குவது, செழிப்பாக்குவது என்னுடைய கடமை. எனவே இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கரிசனை செலுத்துவது மிகவும் சால சிறந்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு அது செழிப்பாக இருக்கும். என்னுடைய எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவியை நான் பார்க்க முடியும். எனவே மனம் திறந்து இந்த பள்ளிவாசலை நேசிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையையும் செழிப்பாக்குவானாக. மோசமான மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் அந்த நாட்டிலே மரணம் அடைவதை எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊர்களிலே நாடுகளிலே யா அல்லாஹ் முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களுடைய வருகையும் வரக்கூடிய அவர்களுடைய துஆவை பெறுகின்ற மக்பராவிலே அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.